என்னண்ணே அமைச்சர் வந்த உடனே கிளம்பிட்டாரு, புரிஞ்சிருச்சேனே எல்லாமே. இல்லடா, இனிமேல் தான் ஆரம்பம். அண்ணே ஒண்ணுமே புரிய மாட்டேதுனே. அது புரிஞ்சா உங்களை புத்திசாலின்னு சொல்லிடுவாங்கடா. கரெக்ட் தானே. எப்படி 4 சோடா கொடுத்து அமைச்சரே கரெக்ட் பண்ணிட்டேன் பாத்தியா? சூப்பர் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை டக்குனு போய் நின்னு போலாம். செஞ்சு கொடுப்பார்ல. கரெக்ட்னே. அதுக்கு தான் பீன்ஸ், அண்ணே அமைச்சர் கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்? அமைச்சர் கிளம்பி ஒரு 20 நிமிஷம் இருக்கனே. அப்பனா நம்ம சமத்துவபுரத்தை தாண்டி போயிருப்பாரா? போய் பாருங்க. சரி, அப்ப இப்ப போனா கரெக்டா இருக்கும். என்னதுனே எப்பயுமே இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணுவீங்க, இந்த தடவை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாறி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குடா. நடக்க நடக்க புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டே இருக்காதுல்ல. ஹலோ சார், இடைக்காட்டூர் கிராமத்துக்கு வந்து மருத்துவ முகாமை திறந்து வச்ச அமைச்சர் செல்வகுமார் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கார்ல போயிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, கார்ல 4 ட்ரே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சார். இந்த மாதிரி அடியா தெரிவிக்க தட்டி கேட்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அமைச்சர் செல்வகுமார் எங்கேயாவது போயிருக்காரா? ஆமா சார், இடைக்காட்டூர் கிராமத்துல மருத்துவ முகாம் தொடங்கி போயிருக்காரு. யார் சார் நீங்க? ஏன் இப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க? சார் பாருங்க, இது சம்பந்தம் இல்லாத கால்லாம் இல்ல, சமுதாயத்து மேல அக்கறை இருக்குங்கிறதுனால பண்ற கால். சார் அமைச்சர் குடிச்சிருக்காரு. இங்க பாருங்க, இப்ப நீங்க அமைச்சர் காலை செக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான் இதே கால ஐஜி ஆபீஸ் வரைக்கும் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப உடனே பிரஸுக்கு போன் பண்ணி தகவல் வேற சொல்ல வேண்டியதா இருக்கும். சார் நீங்க புடிச்சோன்னே என்ன நீங்க பாராட்டுவீங்க. தகவல் உண்மைங்கிறதுனாலதான் நான் என் போன்ல இருந்தே கூப்பிடுறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரிண்ணே, இப்படி கொடுத்து போட்டீங்க. இப்ப போலீஸ் வந்தா என்னண்ணே பண்ணுவாங்க? வந்துட்டு பாத்துட்டு விட்டுருவோம். அப்படியா? அதையும் பாப்பமே. சரி வா, வண்டி எடு. எங்கனே போறோம்? எட்ரா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? சும்மா கேள்வி மேல கேள்வி இருக்கா? பெரிய சமூக நீதி. ஏனே நம்ம மேல